நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கும்படி நீர் செய்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. வசனத்தை தியானிக்கும்படி தந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி. உடைய வசனம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். எங்கள் இருதயத்துக்குள் உம்முடைய வசனம் ஊடுருவட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. மனுஷ சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தையே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதான ஒரு சம்பவம். இதுக்கு பின்னாடி உள்ள சில விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் காலத்தில், முதல் சபை உருவாகிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், இது நடக்கக்கூடியதான மிக முக்கியமான 2வது சம்பவம். முதலாவது 2ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அதில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள்னு பார்க்குறோம். இது 2வது சம்பவம். இதில் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த சம்பவத்தினுடைய விளைவாக ஒரே நாளில் வசனத்தை கேட்டவர்களில் 5000 பேர் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது, இந்த கிரியை செய்கிறது 5000 3000 அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்லேயே அப்படி சர்வசாதாரணமாக நடக்குது. ஆனால் வந்தவர்களில், அங்கே வசனம் சொல்கிறது, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். கேட்டவங்களில் 5000 பேர். அப்போ எவ்வளோ பேர் வந்தாங்கன்னே தெரில. ஏற்றுக்கொண்டவங்களே 5000 பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய எழுப்புதல் அல்லது ஒரு பெரிய அறுவடை, மிகப்பெரியதான ஒரு அறுவடை முதல் சபையின் காலத்தில் நடந்திருக்குது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், அதெல்லாம் அப்போஸ்தலர்களால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போஸ்தலர் காலத்தில் நடைபெற்றிருக்குமானால் நம்முடைய காலத்திலும் அது நடைபெறும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள்லேயே ஆமேன் போடாத புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் தான். ஏன் ஆமேன் போடாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா, தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளுடைய அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னை வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. அது இன்னும் நடக்கும். ஆண்டவர் வர்ற வரைக்கும் அந்த ஊழியங்கள் நடக்கும். அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆமேன் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை போடாமல் வச்சுருக்கிறாங்க. முடிவு இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துக்கு இன்னும் என்ன செய்யலை, முடிவு கிடையாது. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் வர்ற வரைக்கும் அது நடக்கும். இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அன்னைக்கு நடந்த கிரியை இன்றைக்கி ஏன் நடக்கலை, இன்றைக்கி ஏன் அப்படி ஒரு பெரிய காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஜனங்க வராங்க, 5000 பேர் வராங்க. 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களான்றது தான் கேள்வி. ஒரு மீட்டிங்க்கு 10,000 பேர் வராங்க, பார்க்குறோம். நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் 10,000 பேர் வந்தாங்க. ஆனால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கங்கிறது தான் கேள்வி. எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அரசியல்வாதி கூட்டங்களுக்கு கூட வராங்க. 10,000 பேர் 50,000 பேர் 1,00,000 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம கூட்டங்களுக்கும் வராங்க. பொதுவாக நாம் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, சபைக்கு கூட ஜனங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பக்கூடாது. அப்படின்னா சர்ச் ஃபெயில்னு அர்த்தம். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு போகிறோம்னா ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும், அல்லது ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கிட்டு போகணும், அல்லது நான் வந்தது இன்றைக்கி எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு சபை நடக்கணும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரியை இருக்கணும். அதுதான் நம்ம சபைக்கு வர்றதுக்கு நோக்கம். நீங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனா ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு வரணும். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே சொல்லித்தரல இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, ஒன்றுமே வேறு சொல்லித்தரல அப்படின்னு கேட்பீங்க. நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வீட்டில் டெய்லி கேட்பாங்க, இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. அது இன்றைக்கி அதே மாதிரி தான் சபையும் கூட. சபைக்கு வந்துட்டு போனால் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும். ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறோம், ஒரு மாற்றம் இருக்கணும். ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு வரணும். அப்புறம் இல்லைன்னா அது ஏன் நடத்தணும்? அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அதை நடத்துறதுக்கு என்ன முகாந்திரம்? அப்போ அதை நடத்தினா அந்த இடத்துல வந்துட்டு போனால் தேர் மஸ்ட் பி அ சேஞ்ச். ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் இல்லையா? இப்போ அப்போஸ்தலர் கூட்டத்துக்கு வராங்க. நீங்கள் பைபிளில் பாருங்கள், இவங்க வர்ற கூட்டத்தில் எல்லாம் ஏதாவது ஒன்று நடக்கும். இயேசு போகிற இடத்துலலாம் ஒரு கிரியை நடக்கும். இயேசு போகிற இடத்துல அட்லீஸ்ட் ஒருத்தராவது ரட்சிக்கப்படுவாங்க. அங்கே ஏதோ ஒரு மாற்றம் அங்கே வரணும். இல்லாமல் அந்த கூட்டம் நடத்துறதுலையோ, அந்த சபை நடத்துறதுலையோ, அல்லது அந்த ஒரு கன்வென்ஷன் நடத்துறதுலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
அப்போது இந்த இடத்துல பாருங்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்குது. ஒரு 5000 பேர் இயேசுவை ஏற்றுருக்குறாங்க. 5000 பேருங்கிறது இன்றைக்கி வாழ்நாள் ஃபுல்லாக ஊழியம் பண்ணால் கூட கிடைக்காத க்ரௌட். ஒரு சர்ச்சு இன்றைக்கி தொடங்கி அதோடைய வாழ்நாள் முழுக்க 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய சர்ச்சில் இல்லை. நிறைய ஊழியக்காரருடைய ஊழியத்தில் அப்படி ஒரு கனி இருக்குதானா இல்லை. ஆனால் இவங்க 2 மீட்டிங்கில் 8000 பேர் வந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, அதான் ரொம்ப முக்கியம். வந்தவங்க இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்க. முதல் மீட்டிங்கில் 3000 பேர் ஞானஸ்நானமே எடுத்துட்டாங்க. 2வது மீட்டிங்கில் 5000 பேர் விசுவாசித்தார்கள். அங்கே வசனம் சொல்லுது விசுவாசியாக மாறிட்டாங்க. அப்படின்னா இவங்களுடைய இந்த மெத்தட், இந்த காஸ்பல் மெத்தடோ அல்லது தேவனை பற்றி சொல்கிற விஷயத்துலையோ ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம இன்றைக்கி என்ன செய்யலை, ஃபாலோ பண்ணலை. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், நிறைய மீடியா பீப்புள்ஸாக இருக்கட்டும், நிறைய செமினார்ஸ் நடத்துகிறாங்க. நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வருது, ஃப்ளையர்ஸ்லாம் வருது, நிறைய செமினார்ஸ். யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா அதில் பேசுகிறவர் யாராக இருக்கிறாருன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செஞ்சவர் தான் பேசுகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் சர்ச்சுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பைபிளில் இருக்குது. அந்த ஃபார்முலா பைபிளில் இருக்குது. அந்த ஃபார்முலாவை எடுத்து பண்ணுறவங்க தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. நான் பிஸ்னஸ்லேயும் சொல்லுவேன், இது நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி, பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது ஊழியமாக இருக்கட்டும், ஊழியத்தில் எந்த ஊழியமாக இருக்கட்டும், சர்ச் ஊழியமாக இருக்கட்டும், சுவிசேஷமாக இருக்கட்டும், ப்ராஃபட்டாக இருக்கட்டும், எந்த ஊழியமாக இருந்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணுறது, நல்ல கனி கொடுக்கறது எதில் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எதில் இருக்குன்னா பைபிளில் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்புகளில் கிட்டத்தட்ட 60 to 70% பைபிள்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான். பைபிளை தியானிக்கும் போதோ அல்லது பைபிளை வச்சோதோ அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்புகள் எதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா 60 to 70% அவங்க அத்தனை பேருமே பிலீவர்ஸாக இருக்கிறாங்க. எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் மினிஸ்ட்ரியில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம், ஊழியங்கள்லையோ அல்லது சபைகள்லையோ தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய அறுவடைக்கு இவர்கள் அந்த ஃபார்முலா ஒன்று கையாண்டுருக்கிறாங்க. இந்த ஃபார்முலா தான் சக்ஸஸ் ஃபார்முலா. இப்போது கொரியாவில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு எழுப்புதல் ஒன்று வந்தது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் பாலியங்கிச்சோவுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் அவர் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. 9 லட்சத்துலேருந்து 11 லட்சத்துக்குள்ளே ஜனங்க வந்துட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உடனடியாக நம்ம ஆட்கள் அத்தனை பேரும் பாலியங்கிச்சோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக அவர் ஒரு ஜபக்குழு, வீட்டு ஜபக்குழுக்கள்னு ஒன்று ஆரம்பித்து அதை சக்ஸஸ் பண்ணார். உடனடியாக அத்தனை பேரும் அந்த வீட்டு ஜபக்குழுக்கள் ஆரம்பித்து நாமளும் பாலியங்க சர்ச் மாதிரி வரணும்னு ஆரம்பித்தவங்களில் அன்னைக்கு உள்ளவங்களில் ஒரு 10% பேர் அதை சக்ஸஸ் பண்ணாங்க. நிறைய சபைகளில் கூட்டங்கள் வர தொடங்குச்சு. ஆனால் 90% சபைகளில் அது வரல. 10% சபைகளில் வந்துச்சு, ஜனங்க வந்தாங்க, சக்ஸஸ் ஆச்சு. ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்முலா அந்த 10% சர்ச்சுக்கு தான். ஒரே ஃபார்முலா எல்லாருக்கும் என்ன செய்யாது, அப்ளை ஆகாது. எல்லா ஃபார்முலாவும் எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. ஆனால் ஒன்று இதில் இருக்குது பாருங்கள், பைபிளில் இருக்க ஃபார்முலா இருக்குது பாருங்கள், எல்லாருக்கும் அப்ளை ஆகும். அதை நம்ம அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை தேடணும். நம்ம ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிறது வேறு, அவரை மாதிரி வரணும், இந்த மாதிரி ஊழியம் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி நான் குடும்பத்தை நடத்தணும்னு இன்ஸ்பயர் ஆகிறது வேறு. ஆனால் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது உள்ளதாக இருக்குது, அவரது இல்லை. அவர் ஃபார்முலா வேறு. நோவா பேழை கட்டின மாதிரி மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடாது. ஆனால் நோவா பேழையும் ஆசாரிப்பு கூடாரமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. விஷயம் ஒன்று தான், சொன்னவர் ஒருத்தர் தான், ஆனால் கட்டுற விதம் வேறு. அது சீத்தி மரம், இது கோப்பேறு மரம். அந்த மரம் வேறு, இந்த மரம் வேறு. சொன்னவர் ஒருத்தர் தான். இதுலேயும் 3 அடுக்கு தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் மிருகம் வச்சுருப்பார் நோவா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாப்பாடு வச்சுருப்பார், செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் அவர் குடும்பமும் இருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் வெர்டிக்கல் வியூலையோ ஹரிசாண்டல் வியூலையோ வச்சு பார்த்து வரீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரமாக தான் இருக்கும். முதல்ல பலிபீடம், மிருகங்கள் பண்ணுவாங்க, அடுத்து சமூகத்து அப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியன் உள்ளே போவார். அதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் அவருக்கு ஃபார்முலா வேறு, இவருக்கு ஃபார்முலா வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று.
தானியேலுக்கும் வெளிப்படுத்தல் கொடுக்குறாரு, யோவானுக்கும் வெளிப்படுத்தல் கொடுக்குறாரு. ஆனால் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலுக்கும் யோவானுக்கு கொடுக்கப்பட்டதுக்கும் விஷயம் வேறு, இடம் வேறு. கொடுக்கப்படுகிற அவனுக்கு அரண்மனையில் வச்சு கொடுக்குறாரு. தானியேலுக்கு அரண்மனையில் வச்சு நல்ல ராஜ சாப்பாடு போட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு வெளிப்பாடு. ஆனால் யோவானுக்கு ஜெயிலில் வச்சு அடிமை சாப்பாடை போட்டு கொடுக்குறாரு. ஆனால் ரெவலேஷன் ஒன்று தான். அப்போ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்கிறார். ஆனால் ஒரே கர்த்தர் தான். நம்ம எல்லாருமே ஒரு தேவனுக்குள்ளே தான் இருக்கிறோம். பட் நாம் செய்கிற விஷயத்துக்கு வழி புதுசாக ஒன்று ஆண்டவர் வச்சுருப்பார், அது நமக்கு வச்சுருப்பார். அந்த வழி இதில் தான் இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறது தப்பே கிடையாது. ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷன் வருது, இவரை மாதிரி நான் பாடணும், இவரை மாதிரி மியூசிக் வாசிக்கணும், இவரை மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணணும். அந்த இன்ஸ்பிரேஷன் நல்லது. அதுதான் பவுலும் சொல்கிறார், என்னை பாருங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். கரெக்ட், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என் ரூட்டு வேறு, திமோத்தியு ரூட்டு வேறு. பவுல் ரூட்டு வேறு, திமோத்தியு ரூட்டு வேறு. திமோத்தியு ரூட்டு வேறு, தீத்து ரூட்டு வேறு. எல்லாருக்கும் ஒரே ரூட்டு கிடையாது. 12 அப்போஸ்தலர்கள், 12 பேருக்கும் 12 விதம். பேதுரு வேறு, யோவான் வேறு. ஆனால் 12 பேருக்கும் ஒரே கர்த்தர், ஒரே உபதேசம். ஆனால் ஒவ்வொரு உபதேசம் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு விதமாய் போகும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு தோட்டத்துக்குள்ளே தண்ணியை விட்டு பாருங்கள். ஆனால் மாமரம் வேறு, அதே தண்ணி அதே மண் தான், சேம் பிளேஸ், ஒரே தோட்டம் தான். மாமரம் வேறு பண்ணி பழம் கொடுக்கும், வேறு கனி கொடுக்கும். தென்னை மரம் வேறு கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம அத்தனை பேரும் ஒரே தோட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஒரே தேவன் தான், ஒரே ஃபார்முலா தான், ஒரே ஆராதனை, ஒரே போதனை தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடி கொண்டுக்கிறவர்களாய் மாறும். அந்த ஒரு ஃபார்முலா இது உள்ளே இருக்கும். அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு அப்போஸ்தலர்கள்ட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருந்துச்சு. நிறையா அதாவது அவங்க தேவனோட உட்கார்ந்துருந்தாங்க, காத்திருந்தாங்க, ஒருமனப்பட்டாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க, தைரியமாக பேசினாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த விஷயத்தை திருப்பி ஒவ்வொரு வாட்டி தியானிக்கும் போதும் ஒவ்வொரு விதத்தை ஆண்டவர் இதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். திருப்பி இதை படிக்கும்போது எனக்கு இன்னொரு மிக முக்கியமான 2 வார்த்தை, 2 செய்யணும் 2 செய்யக்கூடாது, 2 செய்யணும் 2 செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எதை முதல்ல செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்த்துருவோம். முதல்ல வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 3:12 வாசிங்க. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? முதலாவது அப்போஸ்தலர்கள்ட்ட ரொம்ப கிளியராக ஒன்று, அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. என்ன தெரியுமா? அவர்கள் பெரிய அற்புதம் ஒன்று செஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய அற்புதம். அந்த அற்புதம் எப்பேற்பட்ட அற்புதம்னு கேட்டிங்கன்னா, எருசலேமையே கலங்க பண்ணிருச்சு. தாயின் வயிற்றிலிருந்து நடக்க முடியாத ஒருத்தனை நடக்க வச்சுட்டாங்க. உற்று பார்த்து, என்னை உற்று பாருங்கிறார் பேதுரு. அவன் பார்க்குறான், நடக்க தொடங்குறாரு. அந்த முடவர் நடக்க முடியாதவர் ஏஞ்சி நடக்க தொடங்கிடுறார். இப்போது இந்த இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து ஜனங்கள் எல்லாம் ஓடி வராங்க. அந்த வசனம் சொல்லுது 11வது வசனத்தில், சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தாங்க. ஜனங்க ஓடி வரான், நடந்து கூட வரல, திருச்சி ஓடி வரான். எப்பேற்பட்ட ஒரு மிராக்கிள்ப்பா. இந்த மிராக்கிள் நடந்து நல்லா கவனிங்க, இன்னும் 5000 பேர் ரட்சிக்கப்படலை, இன்னும் 5000 பேர் ரட்சிக்கவே படலை. ஜனங்க ஓடித்தான் வராங்க. மிராக்கிள் எப்படியுமே கேட்டிங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி, கர்த்தர்கிட்ட இழுக்கிறதுக்கு மிராக்கிள் ஒரு மேக்னெட். அதனால தான் நம்ம எப்போவுமே ஊழியர்கள் கூட்டங்களில் சொல்லுவோம், சபைகளிலே அற்புதங்கள் நடக்கணும். அற்புதம் ரொம்ப முக்கியம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அந்த அற்புதம் தான் இனிஷியேட் எடுக்கிறது, அப்படி ஓடி வர வைக்கிறது. அப்போது முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹீட்டர்னு ஒன்று போடுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, இன்ஜின் மாறிடுச்சு, சும்மா அப்படி தட்டினோடனே ஸ்டார்ட் ஆகுது. அப்போல்லாம் ஹீட்டர்னு ஒன்று போட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 1 மினிட்டுக்கு 2 மினிட் 2 நிமிஷம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹீட் ஆனால் தான் இன்ஜின் என்ன செய்யும்? ஆமாம், ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிற்காமல் ஓடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவ்வளோ நிற்காமல் ஓடுற வண்டியை கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு இனிஷியல் புல்லு ஒன்று தேவைப்படுது, பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் மிராக்கிள். இந்த மிராக்கிள் எப்போவுமே என்ன செய்யும்னா, இமிடியேட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும், இமிடியேட்டாக ஒரு ஜனங்களை திரும்பி பார்க்க வைக்கும். ஆனால்
அந்த மிராக்கள் மட்டுமே போதுமானதல்ல. இன்னைக்கு அற்புதம் தான் பெரிதாக பார்க்கப்படுகிறது. நீங்களும் ஊழியக்காரர்கிட்ட அற்புதத்தை தான் பெருசாக எதிர்பார்க்குறீங்க. அற்புதம் அவசியம், இப்பவும் இல்லைன்னு சொல்லலை. அற்புதம் அவசியம். ஆனால் அற்புதம் ரட்சிப்பல்ல. மிராக்கிள் இஸ் நாட் அன் சால்வேஷன். மிராக்கிள் சால்வேஷனுக்கான ஒரு வழி. அந்த வழியாக வர்றவங்க ஓடி வருவாங்க. இப்போ 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களே, இன்றைக்கும் அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்காமலாம் இல்லை, இன்றைக்கும் அற்புதம் நடக்குது. அப்போது மிராக்கிள்ஸ் நடக்குது, ஆனால் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டானாங்கிறது தான் கேள்வி. அற்புதம் நடக்குது, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டானா? அந்த 5000 பேர் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், எப்படி ஆண்டவருக்குள்ள ரட்சிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதத்தை வந்த உடனே ஜனங்க ஆஸ் யூஷுவல் ஜனங்களுடைய பார்வை யார் மேலே போகுதுன்னு சொன்னால் அப்போஸ்தலர் மேலே போகுது. நேராக அவங்க மேலே போகுது. இப்போ அவங்கள நோக்கி ஜனங்க ஓடி வந்து இவங்களை எப்படி பார்க்க தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரமித்து பார்க்க தொடங்குறாங்க. வசனம் சொல்லுது, ஜனங்கள் பிரமித்து அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து, 11வது வசனம் சொல்லுது பிரமித்து. 10வது வசனத்தில் பாருங்க, அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரமிப்புனா அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். என்னடா அவன் தாயின் வயிற்றுலேருந்து ஒரு நடக்க முடியாதவனாக இருந்தவன், நம்ம கூடவே இருந்தவன், இத்தனை வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அங்கே உட்காந்துருந்தவன் அப்படி எழுந்திருச்சு நடக்கிறானே, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே அப்படின்னு ஸ்டன் ஆகி போய் இப்போ பேதுருவையும் யோவானையும் எப்படி பார்க்குறாங்க? அப்படியே ஜனங்க பிரமித்து பார்க்குறாங்க. யார் இவங்க, பேர்பட்ட மிராக்கிள் செய்கிறாங்களே. அந்த ஸ்பாட்டில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், எங்களுடைய சுயசக்தியினால் இது நடக்கவில்லை. இதுதான் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ் ஆகிற முதலாவது விஷயம். சுயசக்தியினால் நடக்கல. இதுக்கு காரணம் நாங்கள் அல்ல, எங்களுடைய சக்திலாம் ஒன்றுமே கிடையாது. we don't have any power. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் விசுவாசிகிட்டையும் இருக்குது, ஊழியக்காரங்கிட்டும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அற்புதத்தை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார், ஆனால் மகிமை மனுஷனுக்கு நேராக போகிறது. இன்னைக்கு அந்த மகிமையை மனுஷர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்களும் அந்த மகிமையை மனுஷருக்கு தான் கொடுக்கிறீர்கள், கனத்தை மனுஷனுக்கு தான் கொடுக்குறீங்க. அது யூஷுவல். ஜனங்க அப்படி தான் வருவாங்க, பிரமித்து பார்ப்பாங்க. தேவனை அறியாதவர்கள் பரவாயில்ல, ஆனால் தேவனை அறிஞ்ச நீங்கள் கூட ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு பெரிய அதிசயம் இருக்கட்டும், மரித்தோர் உயிரோடு கூட எழும்பட்டுமே, தப்பித்தால் எழும்பட்டுமே, யார் வேணாலும் உயிரோடு எழும்பட்டுமே. ஆனால் எழுப்புகிற தேவனுக்குத்தான் கனமே ஒழிய எழுப்புகிற ஊழியனுக்கு கிடையாது. ஊழியனுக்கு மரியாதை கொடுங்க, நான் வேணானே சொல்லலை. ஆனால் தேவனுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்க ஹீரோ வர்ஷிப். இயேசு கிறிஸ்துவ கழுத மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்களாம், யூதருக்கு ராஜான்னு சொல்லி கழுத மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வராங்க. 1918 துருக்கி கையில் இருந்ததான எருசலேமை ஆலன்பி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரிட்டிஷ் தளபதி, அவர் பேர் ஆலன்பி, அவர் தான் துருக்கிக்கிட்டேருந்து அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறார், அந்த பகுதியை ஜெயிக்கிறார். ஜெயித்த உடனே ஜெருசலேமுக்குள்ளே நுழையிறாரு. 1918 நுழையிறார். நுழையும் போது ஆலன்பி குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கிறார். எருசலேமுடைய வாசல்கிட்ட வந்த உடனே குதிரையிலேருந்து இறங்கிட்டு சொல்கிறாரு, இறங்கி நடந்து வர்றார். இப்போது அந்த ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் போய் ஜென்ரல் ஆலன்பி ஃபோட்டோ என்டர் இன்டு த ஜெருசலேம்னு போட்டு பாருங்கள். ஆலன்பி வந்து நடந்து வருவார், எல்லாரும் குதிரையில் வருவாங்க, அவர் நடந்து வருவார். அப்போ அவரை கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் குதிரையில் வந்தீங்க, இப்போ இறங்கி நடந்து வரீங்களேன்னு. அவர் சொல்கிறாரு, இதே எருசலேமுக்குள், இதே வாசலுக்குள் என் தேவன் கழுதையின் மேல் ராஜாவாய் வந்தார், அந்த மகிமை அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் உண்டு, நான் நடந்து தான் வருவேன் என்று சொன்னார். இத்தனைக்கும் அது அவர் தான் பிடிச்சிருக்காரு. ஏசு எருசலேமை பிடிக்கல இன்னும், ஏசு இனிமேல் தான் பிடிக்க போகிறார். எருசலேமை ஜெயிச்சவர் ஆலன்பி, அவருக்கு எல்லா கனமும் உண்டு. ஆனால் தனக்கு வரக்கூடிய கனத்தை அப்படியே தேவனுக்கு நேராக திருப்புறாரு பாருங்க. இன்னைக்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, இயேசுக்கு மேலே போகிறது, அவருக்கு மேலே போய் உக்காந்துக்கிறது, அப்படியே எல்லா மகிமையும் நான் பண்ணேன், ஏன் கூட்டத்தில் நடந்துச்சு.
நான் பிரசங்கம் பண்ணதுனால ரட்சிக்கப்பட்ட கூட்டம். இது ஏன் விசுவாசி. அது எப்படி ஏன் விசுவாசி ஆகும்? ஏன் விசுவாசின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா துதி கன மகிமையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே. இன்னைக்கு சுயசக்தினால பண்ணுறோன்னு நினச்சிக்கிறாங்க. நான் சபையை வளர்த்தேன், நான் ஊழியத்தை வளர்த்தேன். இதில் யாராலையும் எதுவும் இங்கே வளரல, யாரும் வளர்க்கவும் முடியாது. ஒன்றுமில்லாத நம்மளை கர்த்தர் இன்னைய வரைக்கும் சஸ்டைன் பண்ண வச்சிருக்கிறார்னா கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் நடத்துகிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ உழைச்சிருப்பேன் தெரியுமா. இங்கே யார் உழைக்காமல் இருக்கிறாங்க, யார் கஷ்டப்படாமல் இருக்காங்க? எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சும் வராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார்னா அது கர்த்தரால் வந்தது. யோசித்து பாருங்கள். சிங்கத்தோட சண்டை போடுறான், கரடியோட சண்டை போடுறான், கோலியாத்தோட சண்டை போடுறான், சவுலோட சண்டை போடுறான். எல்லாத்தையும் சண்டை போட்டு ஜெயிச்சு ஓடி 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 வனாந்தரத்துக்கு ஓடி சவுலுக்கு பயந்து அவ்வளோ உயிரை பணையை வச்சு ஒரு நாள் ராஜாவை வந்து உக்காடுறான். அவன் சொல்கிறான், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை இஸ்ரவேலுக்கு தேவன் ராஜாவாக்கினார். அவன் சொல்லலை, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா, எத்தனை சிங்கத்தை ஜெயிச்சிருக்கேன், எத்தனை கரடியை ஜெயிச்சிருக்கிறேன். தாவீது சொல்லணும் சொல்லாமா இல்லையா? தாவீது சொல்லலாம் இல்லை? 15 வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். சிங்கத்தோட சண்டை போட்டு எங்கள் அப்பா என்னை ஆடு மேய்க்க விட்டுருவார். ஆடு மேய்ச்சி சிங்கத்தோட சண்டை போட்டு, கரடியோட சண்டை போட்டு, கோலியாத்தோட சண்டை போட்டு, சவுலோட சண்டை போட்டு, இப்படி சண்டை போட்டு 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 எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. அவன் திருப்பி திருப்பி சொல்லுவான், கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார், கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் படுற கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டப்பட்டு பலனை கிடைக்காமல் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நாம் இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. சுத்த கிருபைனா முழு கிருபைன்னு அர்த்தம், ஃபுல் கிரேஸ். அதை தாண்டி சுயசக்தின்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. பேதுரு சொல்லியிருக்கலாம் இல்லை? எப்படி பேதுரு நடந்தது? 3.5 வருஷம் இயேசுக்கிட்ட உட்காந்து படித்தேங்க, வீட்டுக்கு கூட போக மாட்டேன், டே நைட்டாக படித்து. எவ்வளோ கேட்குறீங்க? கடலில் அவர் கூட போய் உயிரை பணைய வச்சு பிரயாணம் பண்ணி ஒரு நாள் சாக போயிட்டேன் நான். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தான் இந்த கிஃப்ட் எனக்கு கிடச்சிது. சொல்லாமா இல்லையா? ஒரே வார்த்தை சொன்னான், என்னுடைய சக்தியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த வார்த்தை கடைசி வரைக்கும் நமக்குள்ளே இருக்கணும். இது நமக்குள்ளே இருக்கணும். உங்களை சோதிக்கிறதுக்குன்னே பிசாசு கொஞ்சம் பேரை அனுப்பி விடுவான். ஐயா சூப்பர்யா, உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லையா. உங்களுக்கு புரியுதா? சொல்கிறவங்க வந்து தப்பாக சொல்லலை, அவங்க நல்லது தான் சொல்கிறாங்க. நம்ம காது இருக்குது பாருங்க, இது மோசமான காது. நன்மை தீமை அறியத்தக்க கனி அங்கே தான் இருக்கும். நம்ம தான் அவாய்ட் பண்ணிக்கணும். அது வருதா, பார்வைக்கு இன்பமாக தோணுதா, அந்த பக்கமே பார்க்க முடியாது. எதுக்கு வம்பு? நம்ம எங்கே போவோம்? தோட்டத்துக்கு வேறு பக்கம் போவோம். இல்லை வாழ் ஏன் இந்த பக்கம் இருந்தால் தானே நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட வேண்டியிருக்கோம். நம்ம வேறு பக்கமாக போயிடுவோம். ஏங்க அந்த பழம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் வேணாவா. அதே தான் சொல்கிறேன். சில ஆட்கள் சொல்வார்கள், அவங்க நன்மைக்கு தான் சொல்லுவாங்க. சிலர் வந்து சாட்சிக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் வந்து எங்களை ரட்சித்தார், உங்கள் ஊழியத்தின் மூலமாக நாங்கள் பலன் அடைஞ்சோம், சோத்திரம், பிரைஸ் லார்ட், எல்லா துதி கன மகிமையும் அவர் ஒருவருக்கே. முதலாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய சுயசக்தியினால் ஒன்றும் இல்லை. எங்கிட்ட அந்த பலன் இல்லை. சில நேரங்களில் நம்மளால் நமக்கே சுகம் கொடுக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நமக்கே வியாதியில் என்ன ஆகாது, சுகம் கொடுக்க முடியாது. நம்ம சக்தினால் உண்மை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்போ யாராவது சொன்ன உடனே ஒரே நாளில் உடம்பு குறைக்க முடியுதா? கர்த்தர் சொல்வார், நான் பார்த்துக்கிறேன் உன் உடம்ப. ஆண்டவர் சொல்வார் ஒரு நாள், இது எதை செய்யு, இது எது பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம கேட்டுட்டோம்னா டாக்டர் சொல்லி கேட்க வேண்டி வராது. ஆண்டவர் சொல்லும் போதே கேட்டுறணும், இது எதை செய்யணும் உணர்த்துவார். நம்ம ஆண்டவர் மாதிரி உணர்த்துகிற தேவன் வேறு யாருமே கிடையாது. ஆனால் அவர் உணர்த்தும் போது நம்ம கேட்க மாட்டோம், இதை நிறுத்து, இதை சொல், அப்படி கேட்க மாட்டோம். அப்புறம் ஏதோ ஒரு சிம்டம் வந்து டாக்டர் பண்ணணும், டாக்டர் சொல்வார், அதுக்கு 2 மாத்திரை கொடுப்பார், அவருக்கு 500 ரூபா கொடுக்கணும். அப்புறம் நம்ம அதை கரெக்டாக கேட்போம், தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒருத்தர் பார்க்கும்போது இந்த சுகர்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்கன்னா கேட்க மாட்டோம். நம்ம உடம்பே நம்ம கண்ட்ரோலை நம்மளால் வைக்க முடியலையே, எப்படி இன்னொருத்தனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது?
நம்ம நல்லா ஒரு மனசு வச்சுக்கணும், என் சுயசக்தினால் இந்த பூமியில் எதையும் என்னால் செய்ய முடியாது. நான் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக இருக்கணும்னா கூட எனக்கு தேவ பலன் தேவைப்படுது. ஒரு விஷயத்தை நாம் செய்யணும்னா அந்த செய்ய வைக்கிறதுக்கான மன தைரியத்தை கொடுக்கறதே கர்த்தர் தான். அவர் நமக்கு அந்த செய்ய வைக்கக்கூடியதான பலன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும். எவ்வளோ பாவத்தை நம்மளால் விடணும்னு நினைக்கிறோம், நம்மளால் விட முடியுதா? இது நமக்கே உணர்றோம்ல, ஐயோ இதெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது, செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறோம். ஏன் நம்மளால் அதை திருப்பி திருப்பி செய்கிறோம் தெரியுமா? அதை செய்யாமல் இருக்கக்கூடிய சுய பலன் என்னிடத்துல இல்லை. அது பலகீனம் என்னை மேற்கொள்ளுகிறது. அந்த பலகீனத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் கூட தேவன் தான் எனக்கு தரணும். எனக்கு விருப்பம் இருக்குது செய்யக்கூடாதுன்னு, ஆனால் செய்யாமல் இருக்க முடியல. அப்போ நான் விரும்புகிறதையே என்னால் செய்ய முடியல, அதுக்கே எனக்கு தேவ பலன் தேவைப்படுதுன்னா, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருத்தனை நடக்க வைக்கிறது தேவன் கரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. என் சுய சக்தியினால் ஒன்றும் இல்லை. இந்த தாட்டு வந்துடணும். எப்போ வரணும் தெரியுமா? உன்னை உயர்த்த 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 போகும்போது இதை நிறையா சொல்லணும். நீங்கள் ஆடு மேய்க்கும் போது என் சுயபலத்தில் ஆடு மேய்க்கலன்னு சொல்கிறது வேற. ராஜாவாக இருக்கும் போது சொல்லணும், நான் கர்த்தரால் ராஜாவானேன், என் சுயபலத்தில் ராஜாவாகவில்லை. இந்த சுய சக்தி இருக்குது பார்த்தீங்களா, தாட், இது மிகப்பெரிய டேஞ்சரஸ். என்னது, நான் செஞ்சது, என்னுடையது, நான் இல்லாட்டி நான் இல்லாமல் முடியுமா அப்படின்னு நான் கர்த்தர் சொல்லுவார். நீ இல்லாமல் நான் செஞ்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பார். சிலர் சொல்லுவாங்க, நான் இல்லாட்டி இது முடியாது, அது நான் தான், என்னை வச்சு தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். நீ அங்கேயே இரு, நீயே இல்லாமல் அது நடக்குது பாரும்பார் ஆண்டவர். அப்படி சொல்லி கர்த்தர் ஒரு சிலருக்கு செஞ்சதை நான் பார்த்துருக்குறேன். நான் இல்லாமல் இது நடக்கவே நடக்காதுங்க, அதனால்தான் நான் அங்கே இருக்கணும், இல்லைன்னா அது கஷ்டம் அப்படிம்பாங்க. கர்த்தர் வேணுன்ட்டு அவங்க இல்லாமல் அந்த இடத்த செஞ்சு காட்டுவார், செஞ்சு நிரூபித்து காட்டுவார். நீ இல்லை, நான் தான். ஆண்டவர் சொல்லுவார், நான் இருந்தால் எவரை கொண்டும் நான் செய்வேன். நான் உன்னை வச்சு செய்கிறேன்னா அது உன்னுக்கு நான் வச்ச கிருபை. உன்னை யூஸ் பண்ணுறது தேவன், அந்த கிருபை நமக்கு தோணணும். அல்லேலூயா. சுயசக்தினால் அல்ல. ரெண்டாவது அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், எங்கள் சுய பக்தியினால். இது அதை விட டேஞ்சர். கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டோம், பைபிள் வாசித்துட்டோம், அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியோட உச்சத்துக்கு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கிட்டே வா, எனக்கே வா, எங்கிட்டே பைபிளா அப்படிம்பாங்க. ஏன்? நம்மளுடைய பக்தின்னு ஒன்று இருக்குல்ல, சுய பக்தி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கும் உங்கள் மூலமா நடக்கிற கிரியைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரியுதா? இப்போ நீங்கள் அப்படி இந்த லெவலுக்கு போயிடாதீங்க, அப்போ ஜோம் பண்ண வேண்டாம் போல். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தோணும். அப்படி தானே சொல்லுது இந்த வசனம்? என்ன சொல்லுது? எங்கள் சுயபக்தினாலாவது அல்ல. அது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஜோம் பண்ண வேண்டாம்னு அர்த்தமா? அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு. அப்போ ஜெப வேலைக்கு அவங்க எங்கே போயிருக்கிறாங்க? தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க, ஜெபம் பண்ண போயிருக்கிறாங்க. பைபிள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஜெபத்தை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஜோமனும்பாங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவித ஜெபத்தோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க. சுயபக்தி வேறு, சுயபக்தினால் வரக்கூடியதான பெருமை வேறு. ஜெபம் பண்ண வேண்டியது என் கடமை, கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபிக்கக்கூடாதா? கம்பல்சரி ஜெபம் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும், உங்களுக்குன்னு வேத வாசிப்பு இருக்கணும். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடியதான உறவில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் செஞ்சாதனால தான் இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு இல்லைங்கிறார் அவர். புரியுதா? நான் சுயபக்தி எதுக்கு தெரியுமா? நான் ஜெபம் பண்ணுறது, நான் பைபிள் வாசிக்கிறது, நான் கர்த்தரோட நடக்கிறது, அது அற்புதம் செய்கிறதுக்காக அல்ல, என் தேவனோடு கூட ஐக்கியத்தை வைப்பதற்காக. அது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஏன் ஆத்மா தேவனோடு கூட இருப்பதுக்கு. நான் ஒருவேளை இப்படி இல்லைனாலும், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை எல்லாருமே ஸ்பிரிச்சுவலில் பயங்கர பர்ஃபெக்ட்டு, அந்த பர்ஃபெக்டாக இருக்கிறவனை தான் அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும், மற்ற யாரும் செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா, இவன் என்ன சொல்லுவான்னா, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அதனால தான் நடந்துச்சு,
இல்லைன்னா நடந்திருக்காதும்பா. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜனங்களுக்கு தண்ணி இல்லை, கண்மலையை அடிக்க சொல்கிறாரு, அடித்தாரு, தண்ணி வந்துச்சு, குடிச்சிட்டாங்க. 2வது ட்ரிப்பு ஜனங்களுக்கு தண்ணி இல்லை, கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு. இப்போ மோசே என்ன பண்ணார்? அடிச்சிட்டாரு. இப்போ இது சரியா தப்பா? தப்பு. ஆனால் தண்ணி வந்துச்சா இல்லையா? தண்ணி வந்துச்சு. ஜனங்க குடிச்சாங்களா இல்லையா? குடிச்சாங்க. ஆடு மாடு குடிச்சதா இல்லையா? குடிச்சிச்சு. மிஷன் சக்ஸஸா இல்லையா? சக்ஸஸ். மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அவர் சக்ஸஸ், ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப் தேவனோட உள்ளது. கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள். முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வேறு, அற்புத அடையாளம் நடக்கிறது வேறு. இது கரெக்டாக இருக்கிறதுனால தான் இது நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் இது கரெக்டாக இருக்கணும். இது தானாக நடக்கும். இது வேற, இது வேற. இந்த சுய பக்தி இன்னைக்கு நாம் பல நேரங்களில் ஏன் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய முடியல தெரியுமா? இன்னைக்கு நல்ல ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கேன், நல்ல அற்புதம் நடக்கும், நடக்காது. ஏன்? நீ ஜெபத்தை நம்பி வந்திருக்க. நீ நம்பி வர வேண்டியது கர்த்தரை, நம்பி வர வேண்டியது ஆண்டவரை. இன்னைக்கு என் நம்பிக்கை எது மேலே இருக்குது? என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்குது. ஸோ நம்ம பாடுறதுனாலையோ, நம்ம பேசுகிறதுனாலையோ, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்னாலேயோ மட்டும்தான் மினிஸ்ட்ரி சக்ஸஸாக நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இது வேணும், இது நான் செய்ய வேண்டியது, இது எனக்கும் தேவனுக்கும் உள்ளானது. நான் இதில் கரெக்டாக இருக்கணும். ஆனால் அங்கே ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் கர்த்தரால் வருகிறது. அதுதான் அவன் சொல்கிறான், என் சுய பக்தி இல்லை, நான் ஜெபம் பண்ணுறதுனாலேயோ அதனாலேயோ கிடையாது. அப்போது உன்னுடைய சுய பலத்தினாலேயும் நடக்கலை, உன் சுய பக்தினாலையும் நடக்கலை. இது ரெண்டும் முக்கியம். சுய பலன் கிடையாது, சுய பக்தி முக்கியம். எனக்கு பக்தி இருக்கணும், கன்ஃபார்மாக இருக்கணும். என்னுடைய ப்ரேயர் லைஃப்பும், என்னுடைய பைபிள் ரீடிங்கோ, நான் காடோடு கூட த வாக்கிங் வித் காட், தேவனோடு கூட சஞ்சரிப்பதிலையோ எந்த விதமான குறைவும் இருக்கக்கூடாது, நிறைவாக இருக்கணும். இன்னும் அதிகம் வளர்ந்துக்கிட்டே போகணும். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் அவ்வளோ பெரியதான ஒரு ரிவைவலை பண்ணுறாரு. ஜனங்க ஃபுல்லாக வராங்க. ஆனால் வசனம் சொல்லுது, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு இருக்கு. நாட் ஈவன் அ சிங்கிள் மிராக்கிள். யோவான்கிட்ட மிராக்கிளே இல்லை. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? மிராக்கிள் நடந்துட்டால் நம்ம என்ன செஞ்சுருவாங்க? ஜனங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு கான்செப்ட் நினைக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, மிராக்கிள் இல்லாமையும் ஜனங்களை நான் கொண்டு வர முடியும் என்னால். அதுவும் என்னால் முடியும். நீ உன்னுடைய பர்சனல் லைஃப்பை மட்டும் பாரு. அங்கே மிராக்கிள் நடக்கணுமா நடக்க வேணாமா அதை நான் பார்த்துக்கிறேன். பேதுருவோடைய லைஃப்பில் நடந்த மிராக்கிளை விட பவுலுடைய வாழ்க்கையில் மிராக்கிள் கம்மி தான் நடந்துச்சு. கம்பேர் டு அது கம்மி தான். ஆனால் பேதுரு எழுதின ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட பவுல் எழுதின ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு, நான் சொல்லலை. பேதுருவே சொல்கிறாரு, நிருபங்கள் தோறும் நம்முடைய சகோதரனாகிய பவுல் இதை தெரிவிக்கிறான், அது கற்றவர்களுக்கே கற்றுக்கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது. பவுலுடைய லெட்டர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்பிரிச்சுவலின்னு பேதுரு எழுதுறாரு. ஆனால் நீங்கள் மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலை விட பேதுருக்கு நிறையா நடந்திருக்கும் மிராக்கிள்ஸ். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் மிராக்கிள்ஸ்க்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி முக்கியம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய சுயபக்தி தேவனோடு இருக்குது அவசியம், எவ்வளோக்குள்ள இருக்குமோ இருக்கணும். ஆனால் நடக்கிற கிரியை அதனால தான் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. அதுவும் கிருபையே. அதையும் கர்த்தர் தான் நடத்துகிறாரு. கர்த்தர் நினச்சா உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஈக்குவலாக தான் மிராக்கள் செய்யணும்னு இல்லை, மிராக்களே செய்யாமல் கூட ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்துடுவார். அதுவும் கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. அப்போ எப்படித்தான் இது சுயபக்தியும் இல்லை, சுய பலமும் இல்லை. அப்போ இது என்னதான் காரணம்? இது எதனால தான் நடந்துச்சு? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற. அப்போ இவ்வளோ மிராக்களுக்கும் காரணம் எங்களுடைய சுய சக்தி அல்ல, சுய பக்தி அல்ல, அவருடைய நாமத்தினால் கிடைக்கிறதான வல்லமை இது. பிகாஸ் ஆஃப் த நேம். இயேசு என்கிற நாமத்துக்கு மட்டும்தான் பவர்.
வேற எதுக்குமே பவர் கிடையாது. அவ்வளோதான். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. உங்களுடைய ஞானம், உங்கள் வசனம், உங்களுடைய இது பவுல் சொல்லுவார் பாருங்க, அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, 1 கொரிந்தியர் 2:1, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க வேற ஒன்றும் உனக்கு வேணாம். சிறந்த வசனிப்பு, ஞானம், அறிவு அப்படியே கொண்டாந்து கொட்டி அப்படியே உங்களுக்கு தெரியுமா, பல சாக்ரட்டிஸினுடைய புளூட்டோவினுடைய. ஏன்னா கொரிந்துக்கு வரும்போது அவர் அத்தனையிலேருந்து வராரு. அத்தனைங்கிறது கிரீக்கு, ஏத்தன்ஸ்லேருந்து வராது. வரும்போது அவர் ஏத்தன்ஸில் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் இதில் போய் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 2 இருக்கும். 17ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்னா, அத்தனை பட்டணத்தாரே அறியப்படாத தேவன் என்று ஒன்று சொல்கிறீங்களே, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் பவுல் வேற மாதிரி ஆரம்பிக்கிற? அதுக்கு முன்னாடி வேற அத்தனை பட்டணத்தாருக்கு ஒரு புகழாரம், நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று அறிவேன், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று அறிவேன். ஆண்டவர் பார்க்குறாரு, பவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆண்டவரே, இவங்களை இப்படி போய் பிடிச்சா தான் அவங்கள பிடிக்க முடியும். ஏன்னா அத்தனை பட்டத்தார் பயங்கர நாலேஜ், சாக்ரட்டிஸ்கிட்டேருந்து வந்தவங்க, அரிஸ்டாட்டல், புளூட்டோ. நீ என்ன சொல்லணும்? நான் தமஸ்குக்கு போயிருந்தேனா, தடிக்கு கீழே விழுந்தேனா, என் கண்ணு 2 போச்சா, அப்போ ஒரு சத்தத்தை கேட்டேனா, இதான் நீ சொல்லணும். இல்லை அத்தனைக்கு புரியுமா புரியாதாங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ தான் பேசி பாரேன். அவர் பேசிட்டார் பவுல். முடியும் போது வசனம் எப்படி சொன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிகர் இகழ்ந்தார்கள், இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அவ்வளோதான், போடான்ட்டு போயிட்டான். இப்போதான் நேராக கொரிந்துக்கு வராரு. அந்த வசனம் முடியும் போது அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து இப்போ கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதுறாரு, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்பு. என்ன வசனிப்பு? அத்தனை பட்டணத்தாரே அறியப்படாத தேவன், சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அவரையே அன்றி வேறொன்றையும் குறித்து உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற ஒன்றும் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உனக்கு வேற எதையும் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்பலை. இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை டைரெக்டாக சொன்னால் கேட்க மாட்டான். எப்படி சொல்லலாம்? இன்டைரக்டாக சொல்லுவோம். இன்டைரக்டாக எப்படி சொல்லுவோம்? திருக்குறளில் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? அப்புறம் பாபிலோனிய இதிகாசங்களில் கில்கமிஷ் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அப்புறம் எல்லாம் கேட்டு முடிச்சு சொல்லுவான், ஒன்றும் புரியலீங்களே. இல்லை, இயேசு கிறிஸ்து ரட்சகர், இதை நீங்கள் நேரடியாக சொல்லியிருக்கலாமே, இது எதுக்கு நீங்கள் இப்படி சுற்றி வளைச்சிங்க? இயேசு மெய்யான தேவன், ஆமாம், ஓகே, ஏற்றுக்கொள்கிறேன். அடப்பாவி, 1.5 மணி நேரமாக கில்கமிஷையும் சாக்ரட்டிஸையும் புளூட்டோவையும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொட்டினா ஒன்றும் புரியலன்ட்டான். கடைசியாக அவன் ஒரே ஒரு பாட்டு, வருவாய் தருண், அவன் ஒப்பு கொடுத்துட்டான். என்னடா 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம், இப்படி ஏற்ற இறக்கத்தோட இன்னும் முடியாதுன்ட்ட, என்ன ஒரே பாட்டில் ஒப்பு கொடுத்துட்ட? ஆண்டவர் சொன்னார், அவனை எங்கே ஒப்பு கொடுத்தான்? நீ தான் தேவையில்லாமல் 1.5 மணி நேரம் கத்தின்னு இருந்து. இப்போ 10 நிமிஷத்தில் என் பேரை சொல்லியிருந்தா அவன் அப்பயே ரட்சிக்கப்பட்டிருப்பான். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை உண்டு. வானத்தின் கீழங்கும் எல்லாம் முடங்குதுன்னா எதிரில் உட்காந்துருக்கவன் ஆத்மா எம்மாத்திரம்? அது எம்மாத்திரம்? அந்த ஆத்மாவுக்குரிய ஆத்மா மணவாளன் பேரை கேட்டாலே அந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் வந்துடும் இல்லையா? ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த அம்மா வீட்டில் உட்காந்துருக்கு, அவர் பேரை சொல்லி அவர் வராருன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வந்துடும்ல, அப்படியே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும்ல, உடனே ஓடி வந்து ஜன்னலை எட்டி பார்க்கும்ல, வந்துட்டாராமே அப்படின்னு. அதே தான் இந்த ஆத்மாவுடைய மணவாளனை இந்த ஆத்மா எல்லாருக்கும் தேடுது, 800 கோடி மக்களுக்கும் தேடுது. அந்த ஆத்மாவுக்குரிய ஒரே ஆத்மா மணவாளன் அவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அந்த பேரை சொன்னால் அவன் ஆத்மா தானாக களி கூறும், அது திறக்கும்,
அவர் எவனை திறக்க வச்சிருக்காரோ அவர் திறக்கும். நீ சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமத்தை தைரியமாக சொல்லணும். புதுசு புதுசாலாம் யோசிக்காதீங்க. நான் தான் சொல்லுவேன், புதுசு புதுசாலாம் யோசிக்காதீங்க, எதையும் யோசிக்காதீங்க. டைரெக்டாக இயேசுவை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக மரித்தார், உன் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார், அவர் திரும்பி வரப்போகிறார். 4 நாள் தான். இதை சொல்லி பாருங்கள். போஸ்டரில் இயேசு பேரை போடுங்க, இயேசு கூப்பிடுறாருன்னே போடுங்க, ஒரு தப்பும் கிடையாது. இயேசு சுகமளிக்கிறாருன்னு போடுங்க. இப்பவும் சொல்கிறேன், ஊழியக்காரனுடைய போஸ்டரை விட, ஊழியக்காரனுக்கு இருக்கிற வரத்தை விட, ஊழியக்காரனுடைய பெயரை விட இயேசு கிறிஸ்து என்கிற பெயருக்கு மட்டும்தான் வல்லமை ஜாஸ்தி. அதுதான் மகத்துவமானது, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் இயேசு பேரை போஸ்டரில் போட்டுருங்களேன், மீட்டிங் முடிஞ்சால் கூட அந்த வழியாக போகிறவனோட அந்த பேர் பேசும். மீட்டிங் முடிஞ்சிடும், அந்த வழியாக எவனோ ஒருத்தன் போயிட்டுருக்கிறான், டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு, அதுக்குன்னே ஆண்டவர் டாக்டரை வச்சுருப்பாரு. இதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் கையில். சர்ச் அந்த ஹாஸ்பிட்டலோட வெளியே வருவான், எதிரில் ஒரு போஸ்டர் இருக்கும், இயேசு சுகமளிக்கிறார். அவன் விசுவாசத்தை அங்கே ஆண்டவர் தூண்டிடுவார், அங்கே ரட்சிப்பு நடந்துடும். இயேசுங்கிற நாமத்துக்கு தான் வல்லமை. அல்லேலூயா. போடுங்க இயேசுநாதர் பேரை பெருசா. இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறான்னு போடு, இயேசு உன்னை சுகமளிக்கிறான்னு போடு, அந்த மீட்டிங்கு வாங்க சுகமாகுதுன்னு போடுங்க, இயேசு திரும்ப வரப்போகிறார்னு போட்டு ஒரு போஸ்டர் போடுங்க. மீட்டிங் முடிஞ்சிடும், போஸ்டர் பேசிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள், நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஃபஸ்ட்டு அவருடைய நாமமே இவனை என்ன பண்ணுச்சு? பலப்படுத்தினது. அடுத்து, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சுகத்தை கொடுத்தது என்னான்னு டைரக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நாமம், ரெண்டாவது அவரால் உண்டான விசுவாசம். அவரால் உண்டான விசுவாசம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். விசுவாசம் கூட எந்த இல்லைங்க, விசுவாசம் கூட எந்த இல்லை, விசுவாசத்தை கொடுத்ததே அவர் தான். அப்புறம் இதில் எங்கே என் வேலை வந்துச்சு சொல்லுங்க? இதில் எங்கே கனத்தை நான் எடுத்துக்கிறது? சுகமானதுக்கு 2 தான் காரணம். ஒன்று அவர் நாமம், இன்னொன்று விசுவாசம். விசுவாசம் அவர் கொடுத்தது, நாமம் அவருது. நான் யாரு? இதில் நான் எங்கே புகழை எடுத்துக்கிறது, எங்கே மேன்மையை எடுத்துக்கிறது? என் சுயபக்தியும் இல்லை, என்னுடைய சுய சக்தியும் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை. சுகமான காரணத்துக்கு காரணம் அவருது 2. ஒன்று அவர் நாமம், இன்னொன்று அவருடைய விசுவாசம், அதுவும் அவர் கொடுத்த விசுவாசம். இதில் நான் எங்கே வந்தேன்? எனக்கு என்ன மேன்மை இருக்கு? என்னையா தூக்கி வச்சு கொண்டாடணும்? என்னை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஜனங்க ஓடி வர வரைக்கும் செஞ்சதும் அவர் தான். இவ்வளோத்தையும் அவர் செஞ்சிட்டாரு. ஜனங்க யாரை பார்க்குறாங்க? பேதுருவையும் யோவானையும் பார்க்குறாங்க, ஊழியக்காரனை பார்க்குறாங்க, ஓடி வராங்க, ஐயா பிரமித்து நிற்கிறாங்க. அவன் சொல்லிட்டான், இல்லை 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 இல்லை, நம்ம இல்லை நம்ம இல்லை நம்ம இல்லை, நீங்கள் தப்பாக ஆளாக பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் தானே? நாங்களே இல்லை, எங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய நாமமும் அவருடைய விசுவாசமும் இவனுக்கு சுகத்தை கொடுத்தது. அப்படியா? யார் அது? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் காஸ்பல். முடிஞ்சிச்சு. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இந்த மெத்தடு தான் இன்னைக்கு தேவையான மெத்தட். இன்னைக்கு 5000 பேர் ரட்சிக்கப்பட முடியும். அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருந்ததை விட அன்னைக்கு மக்கள் தொகை கம்மி. எருசலேமுக்குள்ள எத்தனை பேர் இருந்திருப்பான்? ஒரு கமெண்ட்ரியில் எழுதியிருக்கிறாங்க, பஸ்கா பலி செலுத்துறதுக்கு எருசலேமுக்குள்ள ஜனங்க வந்தாங்கன்னா, டோட்டலாக ஜனங்க வந்தாங்கன்னா 20000 பேர் வரலாம். பஸ்கா பலி செலுத்துறதுக்கு எல்லாரும் பஸ்காக்கு பலி செலுத்த வருவாங்கல்ல, அப்படி வந்தாங்கன்னா 20000 பேர் இருக்கலாம் உள்ளுக்குள்ள. அவ்வளோதான் இருக்க முடியும் அன்னைக்கு. 20000 பேர் பஸ்கா பலிக்கு. இது பஸ்கா பலி செலுத்துகிற நாளும் கிடையாது, நார்மல் நாள். ஒரு 10000 பேர். சரி, 20000 பேரை வச்சுக்கோங்க. 20000 பேர் இருந்த இடத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாடு, எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவான்? அப்போ ஏன் ரட்சிக்கப்படலை? நாமத்தில் பிரச்சனையா? அந்த நாமத்தில் இன்னும் பிரச்சனையே கிடையாது. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அந்த நாமத்துக்கு இன்னைய வரைக்கும் பவர் இருக்கு. சரி, அப்போ விசுவாசத்தில் பிரச்சனையா? விசுவாசம் அவருது. அப்போ எது பிரச்சனை? இதை கொண்டு போய் சேர்க்குற எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. இப்போ ஹோட்டல்காரன் நல்லா சமைச்சு கொடுத்துட்டான், ஆர்டர் பண்ணுற எனக்கும் பசி இருக்கு, என் பசியை போக்குற சாப்பாட்டை செஞ்சும் ஒருத்தன் கொடுத்துட்டான். ஆனால் இது என்கிட்ட வந்து சேர்றதில் மட்டும்தான் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. அது மட்டும் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டா
என் பசி ஆறிடும். நடுவில் கொண்டு வந்து கொடுக்குற ஆள் தான் நான், கொரியர் பாய். இன்றைக்கி கொரியர் பாய் என்ன பண்ணுறேன்னா, சமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா ஹோட்டலில், அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு ஆலமரமாக பார்த்து நிழலில் உட்காந்து பிரித்து நல்ல பீஸெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி மடித்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறேன். வாங்குறவன் பார்க்குறான், என்னங்க இதில் ஒரே பீஸே இல்லை, கொடுத்தாங்க அப்படி தான் கொடுத்தாங்க, நான் என்ன பண்ண முடியும்? இப்போ இவன் பசி உள்ளவன் யாரை திட்டிக்கிட்டு இருக்கிறான்? ஹோட்டல்காரனை திட்டிகிட்டு இருக்கிறான். ஹோட்டல்காரன் கரெக்டாக தான் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறவர் விசுவாசத்தை கரெக்டாக தான் கொடுக்குறாரு. நடுவில் நான் சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், கனமகிமையை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஒன்லி டெலிவரி பண்ணுறவங்க, ஜஸ்ட் ஏ டெலிவரி. பட் கொடுக்குறவரை தான் நீங்கள் கனப்படுத்தணும், அவருக்கு தான் மரியாதை. நீங்கள் என்ன சொல்லணும்? செம்ம டேஸ்ட்டுங்க அந்த ஹோட்டல், அதை தான் சொல்லணும். குறை இருக்குதா இவனை கேட்கணும், இல்லை அந்த ஹோட்டலில் குறை கிடையாது, கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நீ என்ன பண்ண? இப்பவும் சொல்கிறேன், தேவனுடைய நாமத்திற்கும் அவர் கொடுத்துருக்கிற விசுவாசத்திற்கும் என்றைக்கும் குறை வந்ததே கிடையாது. அதை கொண்டு வந்து சேர்க்கிறவங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, அந்த கொண்டு வந்து சேர்க்கிறவனை பார்த்து பிரமிக்காதீங்க, அதை கொடுத்தவரை பார்த்து பிரமிங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எந்திரிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இன்னும் எங்களை கொண்டு நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஒரு பெரிய கூட்டத்தை மண்டையில் திருப்ப நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, திருப்ப நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் சோரம் போகாதவர்களாய், ஆண்டவரை ஒத்துழைக்கிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். எல்லா துதிகன மகிமும் ஒருத்தருக்கு தான்ப்பா. அற்புதத்தை செய்கிறவங்க நீங்கள் தான், விசுவாசத்தை துவக்கிறவங்க நீங்கள் தான், அதன் மூலமாக 5000 பேரை ரட்சிக்கிறவங்களும் நீங்கள் தான். நாங்கள் ஒரு சேனலாக மட்டும்தான்ப்பா இருக்கிறோம், நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியாவாக மட்டும்தான் இருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த கனமும் இல்லை. ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.